வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, திமுக டிஎம்கே 2026 தேர்தலில் எதனால் தோல்வியுற்றது? இந்த தோல்வியுற்றதுக்கான காரணம், டிவிகே எப்படி 108 சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க, அதுதான் இந்த நாளில் நம்ம பேச போகிறோம். திமுக தனது தோல்விக்கு காரணம் என்னென்னா, இம்பார்ட்டண்டாக சொல்ல போனால் சோசியல் மீடியாஸில் அவங்க வீக்காக இருந்தாங்க. சோசியல் மீடியா தளத்தில் டிவிக்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணாங்க. டெய்லி வீடியோஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப அவங்க டிவிக்கே பற்றி போடுற வீடியோஸ் எல்லாமே லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. யங்கர் ஜெனரேஷன் ஃபுல்லாகவே அதில் இருந்தாங்க. அதனால் ஈஸியாக ரீச் ஆக முடிஞ்சிச்சு. நம்ம டிஎம்கே தெருதோறும் வாக்காளரை சந்தித்தாங்க, ரோட்லேருந்து பண்ணாங்க, நேரடியாக இறங்கி பண்ணாங்க. ஆனால் அந்த வியூவும் கூட அவங்களுக்கு கை கொடுக்கல. ஆனால் அவங்க வெறும் சோசியல் மீடியாவில் வீடியோஸ் மாதிரி போட்டதுனால ஈஸியாக அவங்களுடைய வாக்காளர்கள் கைக்குள்ளே போயிட்டாங்க. வாக்காளருடைய வீட்டுக்கே ஈஸியாக சென்று அடைஞ்சிட்டாங்க சோசியல் மீடியாஸ் மூலமாக, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலமாக. அது ஒரு தோல்விக்கான காரணமாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதை நான் சொல்கிறேன். அப்புறம் 2021 தேர்தலில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் திமுக அணிக்கு இருந்தாருங்க. அவரை அழகாக கொஞ்சம் பண்ணி கொடுத்து சக்ஸஸ் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதுவும் ஒரு காரணம். ஏன்னா தேர்தல் வகுப்பாளர் வியூ வகுப்பாளர் திமுக அணியில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிவிகேயில் ஆதவர்ச்சன்னா அவர்கள், ஜான் ஆரோக்கியசாமி இவர்களெல்லாம் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். இவங்க 2 வருடமாக கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கட்சியை கொண்டு போனாங்க தேர்தல் வியூக வகுப்பு மூலமாக. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இவங்க திமுக அணி நல்ல ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அதில் வச்சு நியமித்து அதன்படியே தேர்தலை சந்திச்சிருக்கணும். ஏன்னா 2021 அப்படி தான் சக்ஸஸ் பண்ணாங்க திமுக. அப்புறம் திமுக என்னென்னா பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் அவங்க பிரதானமாக கொண்டு வந்தாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைஞ்சிரும், அதை நம்ம காப்பாற்றணும், இந்த தேர்தல் பிஜேபிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தேர்தல் போர் அப்படின்னு பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அது என்னென்னு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா தேர்தல் நடந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கான நடந்த தேர்தல், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தான் இங்கே நடந்துச்சு. இப்போ பிரதம மந்திரிக்கான தேர்தல்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் அதை தான் சொன்னார், அவரும் பாஜக எதிர்ப்பு தான் சொன்னார். ஆனால் விஜய் அவர்கள் சொன்னது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே அப்புறம் திமுக கடுமையாக விஜய் அவர்கள் எதிர்ப்பு வினை ஆட்டினாருங்க. கடுமையான எதிர்ப்பு செஞ்சார். தீய சக்தின்னு சொல்லி கடுமையான பிரச்சார வியூகம்லாம் அப்படியே எல்லா இடங்கள்லையும் பயங்கரமாக பண்ணார். ஆனால் நம்ம திமுக இதற்கு பதில் வினை ஆற்ற மறந்துட்டாங்க. ஏன்னா பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்களோ தெரியல. ஆனால் திமுக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே மட்டும்தான் டார்கெட் பண்ணாங்க. ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே தான் அதிமுக திமுகவுக்கான தேர்தலாக அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இடையில பூந்து டிவிக்கே வந்துட்டாங்க. இவங்க விஜய் அவர்கள் பற்றிய விமர்சனமும் வச்சிருக்கணும். ஏன்னா திமுக பற்றி அவங்க கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு, அதில் பதில் வினை கண்டிப்பாக ஆற்றிருக்கணும் எல்லா இடங்கள்லையுமே. அதை கடந்து போயிட்டாங்க. பதிலுக்கு அதிமுக, பிஜேபி இவங்களை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணி தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுனாங்க. அது சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் பிஜேபியை பற்றி சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கரெக்டாக பிஜேபி எதிர்ப்பையும் சொன்னார். திமுக இங்கே இருக்கக்கூடாது, அது ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மக்கள் மனதில் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக விஜய் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தேர்தல் வேகத்தை சொன்னாருங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு குட்டி குழந்தைங்கள், இளைஞர்கள், இவங்க தான் பெண்கள், இவங்க தான் ரசிகர்கள். இவங்களுக்கு
சிறு பிள்ளைகள் குழந்தைகளுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ஏன்னா 18 வயசு ஆனால் தான் ஓட்டு வந்து இருக்கும். ஆனால் ஓட்டு இல்லாதனால குழந்தைகளே யாரும் கவலைப்படாதீங்க. இந்த விஜய் மாமா ஜெயிக்கணும், நல்ல சக்தி ஜெயிக்கணும், தீய சக்தி தமிழ்நாடு விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வியூகத்து நீங்கள் உங்களுக்கு ஓட்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓட்டு போடுற அன்னைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா, அத்தை இவர்கள்ட்டெல்லாம் விசிலுக்கு நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கள். சொல்லி அடம் பிடிங்க. அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும், இந்த விஜய் மாமா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக்ஸை வந்து ஒரு வியூகத்தை வந்து சொன்னாருங்க. அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஏன்னா என்னோடய வீட்டிலே அப்படி நடந்துச்சுங்க. என்னோடய வீட்டில் பயங்கரம் குழந்தைங்க சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக அடம் பிடிச்சு எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம வீட்டிலையே வந்து பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி எல்லா இடங்கள்லையுமே அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. குழந்தை சொல்லிட்டா, பேத்தி சொல்லிட்டா, பேரன் சொல்லிட்டான், ஐயோ புள்ள சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டைம் மாற்றி அடிப்போமே அப்படின்னு சொல்லி விசிலுக்கு எல்லாமே அடிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். குழந்தைகள் ஒரு காரணம். குழந்தைகள் வந்து டிவி கேக்கு பிரச்சாரமாகவே இருந்துட்டாங்க, பிரச்சார பீரங்கியாகவே இருந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, அதனால் போச்சு திமுக. அப்புறம் லாஸ்ட் நேரத்தில் திமுக ஆட்சி நல்லா திறன்பட தான் செயல்பட்டாங்க. ஏன்னா மகளிர் உரிமைத் தொகை 1000 மாதந்தோறும் மக்களுக்கு கொடுத்தாங்க, மகளிர் கொடுத்தாங்க. விடியல் பயணம் சொல்லிட்டு மகளிர் இலவச பயணம் அனுப்பிச்சாங்க. அப்புறம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. தமிழ் புதனும் அப்புறம் நிறைய தமிழ் புதனும் மூலம் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் மூலமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல திட்டம்தான், வறுமை ஒழிப்பு, ஏழைகளுக்கு பயன்படுற திட்டம்தான். ஆனால் அப்படி செஞ்சும் சக்ஸஸ் ஆக முடியல. ஏன்னா அதான் சோசியல் மீடியாஸ் வந்து எஃபெக்டிவாக செயல்பட முடியாமல் போயிட்டாங்க. இதுதான் ஒரு காரணம். அப்புறம் கடைசி காலகட்டத்தில் இது ஒரு சின்ன என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கு நினைக்கிறேன். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த நேரத்தில் திறன்பட கையாண்டிருக்கணும். அவங்களுடைய போராட்டத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில கோரிக்கைகள்லாம் கேட்டாங்க, கடைசி நேரத்தில் 1000 2000 ஏதோ போட்டு விட்டாங்க. ஆனால் நிறைய அவங்க கேட்டது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் கேட்டாங்க அரசு ஊழியர்கள். நம்ம திமுக அரசு நியூ டேப்ஸுங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொடுத்தாங்க. அதில் அநேகமாக நிறைய அரசு ஊழியர்களுக்கு திருப்தி இல்லை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்நாடகாவில் மற்ற அதர் ஸ்டேட்ஸ்லாம், இமாச்சல் பிரதேஷ் இந்த ஸ்டேட்லாம் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி திமுக அரசு கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அதை தவற விட்டுட்டாங்க. அது ஏதோ நிதி ஃபினான்ஸு நெருக்கடி என்னன்னு தெரியல, கேட்டதை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அரசு ஊழியருடைய ஓட்டும் ஒட்டுமொத்தமாக கிடைச்சிருக்கும். அப்புறம் அந்த ஊதிய முரண்பாடுன்னு சொல்லி ஒரு டீச்சர்ஸுங்க போராடினாங்க, சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு. அவங்க கிட்டத்தட்ட மெட்ராஸில் கிட்டத்தட்ட ஒரு 40-30 நாளாக வந்து போராடினாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை திறன்பட கையாண்டிருக்கலாம். அவங்க கேட்டதோ ஒரு 5000 10,000 வந்து ஷார்ட்டேஜ்னு சொன்னாங்க. அதில் ஒரு ஏதோ போட்டு கொடுத்து அவங்கள சரி பண்ணி அவங்கள அனுப்பிச்சிருக்கலாம். அதை செய்ய நம்ம திமுக அரசு மறந்துட்டாங்க. அதில் என்னென்னா, அவங்க டிசம்பர் மாதம் ஃபுல்லாக பொங்கல், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் டேலலாம் தங்களுடைய குடும்பத்தோடு நின்று இங்கே போராடுறாங்க. சென்னையில் போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. அது வீடியோ நிறையா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் நிறைய வீடியோ பரவிருச்சு. அது லட்சக்கணக்கில் வியூஸ் போச்சுங்க அந்த வீடியோஸ்லாம். அதனால சென்னையிலே பண்ணாங்க. அப்போ அந்த இதை அவங்க திறன்பட கையாண்டிருக்கணுங்க. அவங்கள கூட்டு வச்சு பேசி ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம், செய்ய தவறி விட்டார்கள். அதுவும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு காரணமாக இருக்கும். இதில் என்ன பியூட்டின்னா, அவங்க டிசம்பர் மாதம் ஃபுல்லாக போராடினாங்க. டிசம்பர் மாதத்துக்கான ஊதியத்தை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. என் போராட்டத்துக்கு நோ ஒர்க் நோ பே அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட அந்த போராட்ட காலத்தில் இருந்த அனைவரும் அழுது கதறி வெளியேறினாங்க. அப்போ அவங்களுடைய ஓட்டெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி தவிர ஏன்னா திமுகவுக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தான் கோர் ஓட் பேங்க். தங்களுடைய சொந்த ஓட்டு வங்கியை வந்து அவங்க இழந்துட்டாங்க நான் நினைக்கிறேன். அதை வந்து சரி பண்ணியிருக்கலாம். அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நான் நினைக்கிறேன். இதெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா சரியாக பண்ணியிருக்கலாம்.
அப்புறம் திமுக எங்கே சறுக்குச்சுன்னா இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் தான் சறுக்கிட்டாங்க. அப்புறம் டிவிகே வந்து பலமாக வந்து சிட்டிஸில் தான் பலமாக இருக்கிறாங்க. அந்த சிட்டிஸில் வந்து இவங்க கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. சென்னையில் தான் அவங்களுடைய பலமே அதிகமாக இருக்குது. சென்னையில் வந்து நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு கூட போயிருந்திருக்கலாம். திருவாரூர் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருப்பாருங்க. சொந்த ஊருன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நின்ற தொகுதி சொந்த ஊருங்க. அங்கே அவர் போயிருக்கலாம். அவர் ஏன் குளத்தூர்லேயே நின்றாருன்னு தெரியல. ஏன்னா 2, 3 டைம் குளத்தூரில் கொஞ்சம் சறுக்கி கொஞ்சம் பின்னடைவு அஞ்சு தான் வந்து அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிறபோது அவர் கண்டிப்பாக வந்து அவர் திருவாரூர் போயிருந்திருக்கலாம். நம்ம திருவாரூர் நின்றுருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருப்பாருங்க. விஜய் அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலா பாருங்கள். ஒன்று சென்னையில் நிற்கிறாருங்க, அப்புறம் இன்னொரு தொகுதி நல்லா சவுத்தில் போயிடுறாரு, திருச்சியில் நிற்கிறாரு. அப்போ தமிழ்நாடு முழுசும் அவருடைய கம்பெனி நிற்கிற மாதிரி இருக்குது. ஒரு முதல்வர் வேட்பாளர் சென்னையிலேயும் நிற்கிறாரு, திருச்சியிலையும் நிற்கிறாரு. அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக போய் அந்த அப்படி ஜெயிச்சிடுறாங்க. இப்போ திமுகவில் பார்த்தோம்னா முக்கிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நிற்கிறாங்க, அப்போ உதயநிதியும் சென்னையில் நிற்கிறாங்க. அப்போ சென்னையில் வீக்காக இருக்குது திமுக. ஏன்னா அங்கே எழுச்சிப்பட்டாங்க டிவிகே, சோசியல் மீடியாஸ் மூலமாகவும் ரொம்ப எழுச்சிப்பட்டாங்க. அங்கே ஒரு சக்ஸஸ் விட்டுட்டாங்க. இவங்க தென் மாவட்டங்கள்லையோ டெல்டா மாவட்டத்துலேயோ எங்கேயா ஒரு இடத்துல முக்கியமான தலைவர் நின்றுருக்கலாம். நின்றுருந்தாங்கன்னா அது ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கும். டிஎம்கே கூட ஒரு 10 சீட் 20 சீட் கூட கிடச்சிருக்கும். டிவிகேக்கு ஒரு 10 20 சீட் லெஸ் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க, டிவிகே ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல இழுபறியில் கூட்டணி பலத்தோட, அதே மாதிரி திமுக அந்த சக்ஸஸை வந்து கூட்டணி பலத்தோடு அவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அதை அவங்க கோட்டை விட்டாங்க. கண்டிப்பாக திருவாரூரில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா நின்றிருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருப்பார். நண்பர்களே, இது என்னுடைய சஜஷன் தான். என்னுடைய அனுபவத்தினால் அந்த ஏன் தோல்வியேற்றது, ஏன் திமுக தோல்வியேற்றது, டிவிகே எப்படி வெற்றி அடைஞ்சார்கள் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் வரும், என்னுடைய சேனலில் வரும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.